என்னடி அழகர் உன்னை மயக்கிற மாதிரி பாக்குறாரு? ஆமா, அவன் பெரிய மன்மதன். நாங்க அப்படியே மயங்கிட்டாலும். புடவை சூப்பர். ரெண்டாத்துக்கு சேர்த்து நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சுட்டுமா? படிங்க சாமி. ஸ்ரீ முருகன் துணை, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் துணை, விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை, நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்மத வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2016 புதன்கிழமை சதுர்த்தி திதி சித்திர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த கர்ணன் தனலட்சுமி தம்பதியரின் குமாரன் சிரஞ்சீவி கே கதிரேசன் என்கிற வரனுக்கும், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராஜரத்தினம் மீனாட்சி தம்பதியரின் குமாரதி சௌபாக்கியவதி ஆர் தேன்மொழி என்கிற கன்னிகைக்கும் திருமணம் செய்ய இருவீட்டார் சம்மதத்துடன் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். தேங்க்யூ. இது சம்பந்தமா 2 பேரோட ஆத்துல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா அவ கருத்துக்களை சொல்லலாம். மாப்ள என்னடா இது? கொட்டாவி விட்டா அதேன்டா கையை தூக்கிட்டு விட்ற? பதறுது இல்ல? சரி விடுறா. அதான் ரெண்டாத்துக்காரால சம்மதம் சொல்லிட்டேலே, அப்புறம் என்ன? எழுந்துட்டு வெத்தலை பாக்கு தட்ட மாதிங்களேன். எழுந்துங்கோ, நீங்களும் எழுந்துங்கோ. நீங்க கையில வச்சுக்கோங்க. நீங்க இதை என்கிட்ட கொடுங்கோ, அவகிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. சதமா நம்பவதி சதா எப்புருஷ, பின்னாடி பிரிவா கிட்ட கொடுங்கோ. சதேந்திரிய ஆயுஷ் சேவேந்திரிய பிரதிஷ்டதி. இந்தாங்க, இது அவா கிட்ட கொடுங்கோ. தீர்க்காயுஷ்யமஸ்து சுபமஸ்து. 2 பேரும் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துக்குங்கோ. எல்லாரும் உட்காந்துக்குங்கோ. சரிப்பா, மத்த விஷயங்கள் எதுவும் பேசணும்னா பேசிக்கங்க. பொண்ணு வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. எனக்கு ஊர்ல சொந்தமா ஒரு வீடு இருக்கு. 4 ஏக்கர் நஞ்சு நிலம் இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். எனக்கு அப்புறம் எல்லாமே என் பொண்ணுக்கு தான். அது மட்டும் இல்ல, பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் நகையும் போடுறேன். வீடு நிலமெல்லாம் உங்க காலத்துக்கு அப்புறம். நகை 50 பவுனுங்கிறது கம்மி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கு என்ன செய்ய போறீங்க? மாப்பிள்ளைக்கு 5 பவுன்ல செயின், ஒரு 3 பவுன்ல பிரேஸ்லெட், 1 பவுன்ல மோதிரம் போட்டுறேன். 50, 5, 3, 1 ரொம்ப கம்மியா வருது. மாப்ள கல்யாணம் நிக்க போற எஃபெக்ட் தெரியுதேடா. டேய், அதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க, நீ ஃப்ரீயா விடு. சரி, நகை தான் பெருசா இல்ல. ரொக்கம் ஏதாவது கொடுப்பீங்களா? எப்படி? என்ன மச்சான், ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவும் இல்ல மச்சான். என்ன மச்சான், நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்களே. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 2 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க.